அனைவருக்கும் வணக்கம். வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை கண் பார்வை குறைபாடு. அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட நிறையா பேர் குண்டு குண்டான கண்ணாடி போட்டுக்கிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பார்வை குறைபாட்டுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினர் அதிகம் பயன்படுத்துகிற இந்த மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், டிவி, ஐபேடு இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சாதனங்களும், ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரமும், ஊட்டச்சத்து குறைபாடும், கண்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற விழிப்புணர்வு இல்லாதது தான் இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடெல்லாம் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னோட 50வது வீடியோவில் கண்களை இந்த நவீன சாதனங்கள் கிட்ட இருந்தெல்லாம் எப்படி பாதுகாக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் அருமையான ஒரு தைலத்தை பற்றி, அதாவது டெய்லி தலைக்கு தடவினாலே கண்களை நல்லா வலிமைப்படுத்தி பார்வை குறைபாடுகளையும் பல கண் சார்ந்த நோய்களையும் குணமாக்குற ஒரு தைலத்தை எப்படி செய்யறது, எத்தனை நாளைக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இந்த தைலத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னா, ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிற வைத்தியர் தெய்வத்திரு ராசப்ப கவுண்டர். இவர் பணத்துக்கு ஆசைப்படுறது கிடையாது. நிறையா வியாதிகளுக்கு இலவசமாகவே மருந்து கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூலம் பௌத்திரத்துக்கு இலவசமாகவே பல வருஷமாக பலருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றின மனிதர். மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, நிறையா கால்நடைகளுக்கும் சிகிச்சை பண்ணி நிறையா கால்நடைகளையும் காப்பாற்றின ஒரு புண்ணியவான். அதாவது கண்களை பாதுகாக்கிற இந்த தைலத்தை அவர் தன்னோட கண்களில் இருந்த புறைய, அதாவது கேட்ராக்டை குணப்படுத்திக்கிறதுக்காக செஞ்சு அவரே பயன்படுத்தி கேட்ராக்டை குணப்படுத்திக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய சிம்பிளான மருந்துகளையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி சிம்பிளான மருந்துகளையெல்லாம் சித்த வைத்தியத்தில் சிட்கா மருந்துகள்னு சொல்லுவாங்க. நான் கஷ்டப்பட்டு தேடி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். பத்திரமா பயன்படுத்திக்கிங்க. இந்த தைலத்தை செய்யறதுக்கு இந்த வெயில் காலம்தான் சரியான நேரம். காரணம் பார்த்தீங்கன்னா, இதை அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது, வெயிலில் வச்சு தான் பக்குவப்படுத்தணும். இதுக்கு சூரிய புடம் அப்படின்னு பேர். இந்த தைலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் 4 தான். எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் ஒன்றும் காடு மேடெல்லாம் அலைய தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்குங்க. அருகம்புல் வேரோட 100 கிராம் எடுத்துக்குங்க. மிளகு 75 கிராம், சீரகம் 50 கிராம். இதில் இந்த அருகம்புல்லை சின்ன சின்னதாக அதை 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. மிளகையும் சீரகத்தையும் தனித்தனியாக 1-2 இடிச்சுங்க. ரொம்ப நைஸாகலாம் தூள் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு வாய் அகலமான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் அதில் ஊற்றி இந்த 3 பொருளையும், அருகம்புல், மிளகு, சீரகம் 3ஐயும் உள்ளார போட்டு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சு வேடு கட்டிடுங்க. இந்த தைல பாத்திரத்தை 15 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கங்க. அதாவது கடுமையான வெயிலில் வச்சு 15 நாள் பத்திரமா பாதுகாத்துக்கணும். மழையில் நனையக்கூடாது. நைட் எடுத்து வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க. 15 நாளுக்கு அப்புறம், அதாவது 16வது நாள் இந்த தைலத்தை வடித்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்திக்கங்க. இதுதான் மூதண்ட தைலம்னு பேர். அதாவது அருகம்புல்லோட வேறு பெயர் தான் மூதண்டம். அடுத்ததாக இந்த மூதண்ட தைலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மூதண்ட தைலம் கண் நோய்களை குணமாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நேரடியாக இந்த தைலத்தை கண்ணில் ட்ராப்ஸ் மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்போ எப்படி தான் பயன்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் டெய்லி தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுவீங்கல்ல குளித்ததுக்கப்புறம், அந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக
இந்த தைலத்தை தலைக்கு நல்லா தடவி ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் பண்ணுங்க. தலைக்கு இந்த எண்ணெயை தடவும் போது என்ன ஆகும்னா, இந்த எண்ணெய் வந்து கண்களை நல்லா வலிமையாக்கி கண் நோய்களை எல்லாம் குணப்படுத்தும். அதாவது இந்த எண்ணெயை நோய்களுக்கு தகுந்த மாதிரிக்கு, கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரிக்கு, அதாவது அதோட சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து 40 நாள் அல்லது தொடர்ந்து 90 நாள் அல்லது தொடர்ந்து 150 நாள் பயன்படுத்தணும். இப்போ கண்ணில் ஒரு லேசான பிரச்சனை அப்படின்னா ஒரு 40 நாள் தொடர்ந்து பயன்படுத்துங்க, சரியாயிடும். கொஞ்சம் மீடியமான பிரச்சனை, இந்த கண் பார்வை குறைபாடெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 90 நாள் பயன்படுத்துங்க. இல்லை ரொம்ப கடுமையான பாதிப்பு, கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏதாச்சும் பாதிப்பு, நரம்புகள் செயலிழந்திருக்குது அப்படின்னா 150 நாள் பயன்படுத்தலாம். ஏன் அதுக்கு மேலேயும் அந்த நோய் குணமாகிற வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த தைலத்தினால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், சரி இந்த தைலத்தை பயன்படுத்தினா முடிகிது கொட்டிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த தைலத்தை வந்து தலைக்கு தடவலாம். இதனால் முடி கொட்டுறதோ முடி நரைக்கிறதோ ஏற்படாது. இன்னும் சொல்லப்போனால் முடி நல்ல கருமையாக செழுப்பாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாதம் பித்தம் கபங்கிற 3 தோஷத்தையும் சமநிலைப்படுத்தும் இந்த தைலம். சரி, இந்த தைலத்தினால கண்ணில் என்னென்ன பிரச்சனைகள் குணமாகும் அப்படின்னா, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் புரை, கண் எரிச்சல், கண் வீக்கம், கண்ணில் ஏற்படக்கூடிய கட்டிகள்னு பல வகையான கண் நோய்களும் இந்த மூதண்ட தைலத்தால் குணமாகும். இது எல்லாத்து வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான தைலம். இந்த மூதண்ட தைலத்தை பயன்படுத்தி கண்களை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குங்க. இதனால எந்த பக்க விளைவும் கிடையாது. இந்த மூதண்ட தைலத்தை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு தடவை அவசியம் பஞ்சகல்ப சூரணத்தை பயன்படுத்தி குளிச்சுக்குங்க. இதை பற்றின தெளிவான வீடியோ வந்து முதலையே பதிவு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்குங்க. முக்கியமாக கண்களுக்கான பயிற்சியும் கண்களை பாதுகாக்கக்கூடிய சத்தான உணவு சாப்பிட்டா ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கும். கண்ணாடியில் தூக்கி எறிஞ்சிடலாம். சீக்கிரமாக கண்களுக்கான சத்தான உணவை பற்றியும் கண்களை பாதுகாக்கக்கூடிய கண் பயிற்சிகளை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க கண்களை பாதுகாத்துக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.